ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கேட்குதாடா? ஓகே, உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வர விஷயம் வந்து எங்களோட புல்லட் ரிவிஷன் கிளாஸில் வந்து எங்களோட புல்லட் ரிவிஷன் கிளாஸில் வந்து நாங்கள் வந்து யூனிட் 1 பார்த்து கொண்டு வரோம். என்ன இந்த யூனிட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூனிட் 1ல் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு வர விஷயம் வந்து எங்களோட ஆவர்த்தன இயல்புகள். உங்களுக்கு தெரியும், இந்த ஆவர்த்தன இயல்புகள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள். அணுவாரை ஒரு தரம், அயனாக்கு சக்தி ஒரு தரம், அப்படி மாறி மாறி இந்த ஆவர்த்தன இயல்புகள் வந்து கொண்டிருக்கும். இந்த ஆவர்த்தன இயல்புகள் வந்து நாங்கள் பிரதானமாக 4 விஷயங்கள். என்ன ஒன்று அணுவாரை, அதோட அயனாரை, அடுத்தது வந்து மின்னெதிர்த்தன்மை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அயனாக்கட் சக்தி, அடுத்தது வந்து இலத்திரன் ஏற்றல், வெப்ப உறை மாற்றம், அதோட இலத்திரன் நாட்டம். ஓகே பிள்ளைகள், இவ்வளோ விஷயம் தான் நாங்கள் இந்த ஆவர்த்தன இயல்புகளை பார்க்க போகிற விஷயம். இப்போ எங்களோட புல்லட் ரிவிஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும், யாரும் பிள்ளைகள் உங்களுக்கு எங்களோட புல்லட் ரிவிஷன் கிளாஸில் டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்தால் தான் எங்களோட கண்டெக்ட் நம்பர், நீங்கள் கண்டெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வியாழன் வெள்ளிக்கிழமையில வந்து எங்களோட புல்லட் ரிவிஷன் கிளாஸ் வந்து நடந்து கொண்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்பெஷலாக இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 பேட்ச், 2027 பேட்ச் ஆக்களுக்காக தான் இது மெயினாக நடந்து கொண்டிருக்குது. யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமில் மார்க்ஸ் குறைவாக இருந்தால், அல்லது எங்களுக்கு முதல் 3 பாடங்கள் நீங்கள் கிளியரில் நினைச்சா நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, சரி. இது எங்களுக்கு வியாழனும் வெள்ளியும் வந்து 8 மணி தொடக்கம் 9:30 சிறனை 9:30 வரைக்கும் நடக்கும். இதில் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து நாங்கள் யூனிட் 1ல் வந்து இதுவரைக்கும் நாங்கள் அணுவாரை பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, அணுவாரை நாங்கள், அதாவது 2 கிளாஸ் நடந்திருக்குது. அதில் ஒரு கிளாஸ் அணுவாரை, அடுத்த கிளாஸ் அயனாரை பார்த்துட்டோம். இப்போ இந்த 3வது கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயனாக்கட் சக்தி, அயனைசேஷன் எனர்ஜி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேடா, சரி. சரி பிள்ளைகள், இந்த கவனிங்க. முதலாவது இந்த அயனாக்கட் சக்தியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி பார்த்தால், முதலாவது வரைவிலக்கணம் தெரியணும். அயனாக்க சக்தி என்ற என்ன டெஃபினிஷன் வந்து எங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயனாக்கட் சக்தி என்னென்ன காரணிகளில் தங்கி இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து இந்த அயனாக்கட் சக்தி கூட்டம் வழியே எப்படி மாறுபடும், ஆவர்த்தனம் வழியே எப்படி மாறுபடும் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அயனாக்கட் சக்தி யாருக்கு கூட யாருக்கு குறைவு, அதாவது I1 யாருக்கு கூட I1 யாருக்கு குறைவு, I2 யாருக்கு கூட I2 யாருக்கு குறைவு, இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியணும். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நாங்கள் ஒரு கிராஃப் படிப்போமே, ஒரு வரைவு ஒன்று படிப்போம். அந்த வரைவு தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்களோட வினாக்களுக்கு, உங்களோட கேள்வி அயனாக்க சக்தி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட முதல் 20 மூலகங்களுக்கும் I1 அதிகரிக்கிற ஒழுங்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர் அயனாக்க சக்தி என்ற என்ன, இந்த தொடர் அயனாக்க சக்தி படிப்படியாக என்ன செய்யும், கூடுமா குறையுமா, இந்த இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் படித்தால் உங்களுக்கு அயனாக்க சக்தியில் வர எந்த கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்கலாம். அவ்வளவுதான் அயனாக்க சக்தி. சரியா? ஓகே, நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, அயனாக்க சக்தி என்ற என்ன. அயனாக்க சக்தி என்ற என்னென்றால், ஜாதாயினும், இப்போ நாங்கள் I1 எடுத்துக்கொண்டால் ஜாதாயினும் வாயு நிலையில் உள்ள ஒரு மூல் அணு ஒன்றில் இருந்து ஒவ்வொரு இலத்திரன்களை அகற்றுவதன் மூலம் வாயு நிலையில் உள்ள ஓரலகு நேரையனை தோற்றுவிப்பதற்கு வழங்க வேண்டிய சக்தி அல்லது அதன் போது ஏற்படுகின்ற இந்த சக்தி மாற்றத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அயனாக்க சக்தி. I1 ஆக இருந்தால் எங்களுக்கு ஓரலகு நேரையன் வரும், I2 ஆக இருந்தால் ஈரலகு நேரையன் வரும். அது எதை கேட்குறாங்கன்றதை பொறுத்து. ஓகே, சரி. ஸோ நாங்கள் இப்போ அயனாக்க சக்தி என்றால் இந்த வரைவிலக்கணம் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது பிள்ளைகள், இந்த அயனாக்கட் சக்தி வந்து என்னென்ன காரணிகளில் தங்கியிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த அயனாக்க சக்தியை எடுத்துக்கொண்டால், இந்த அயனாக்கட் சக்தி பிரதானமாக 2 காரணிகளில் தங்கியிருக்கு. ஒன்று அணு ஆரை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலத்திரன் நிலையமைப்பு. ஒன்று அணுவாரை, அடுத்தது என்னது, இலத்திரன் நிலையமைப்பு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் உண்மையிலேயே ஒரு இலத்திரன் அகற்ற போறமாக இருந்தால், ஒரு அணுவிலிருந்து ஒரு இலத்திரனை நாங்கள் அகற்ற போறமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அணு எடுத்துக்கொண்டாலும் முடிவிலி எண்ணிக்கையான சக்தி மட்டங்கள் காணப்படும். சரியா? ஓகே, அதுல நாங்கள் இப்போ ஒரு முதலாவதாக ஒரு இலத்திரன் அகற்ற போறமாக இருந்தால் எங்கிருந்து நாங்கள் அகற்றுவோம் சொன்னால், இறுதி பிரதான சக்தி மட்டத்துல இறுதி உபசக்தி மட்டத்தில் காணப்படுற இலத்திரன் தான் நாங்கள் முதல்ல அகற்றுவோம். ஸோ இப்போ இந்த சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் நாங்கள் அகற்ற போறமாக இருந்தால், இந்த இறுதி ஓட்டு இலத்திரனுக்கும் இந்த கருவுக்குமான தூரத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்,
சொல்லுவோம். இந்த இறுதி ஓட்டு இலத்திரனுக்கும் இந்த கருவுக்குமான தூரத்தை நாங்கள் என்ன சொல்ல போறோம்? RI என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? RI. ஓகே. அப்ப நாங்க உண்மையிலேயே இந்த இலத்திரனை அகற்றத்துக்கு சக்தி கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இலத்திரன் வந்து மறையேற்றம், இந்த கரு வந்து நேரேற்றம். ஸோ இந்த மறையேற்றத்துக்கும் இந்த நேரேற்றத்துக்கும் இடையில ஒரு கவர்ச்சி, ஒரு நிலைமின் கவர்ச்சி ஒன்று காணப்படும். அப்ப இந்த கவர்ச்சியில இருந்து, இந்த கருட கட்டுப்பாட்டில இருந்து ஒரு இலத்திரன் நீங்க வெளியில் எடுக்கணுமாக இருந்தால், அந்த கவர்ச்சிக்கு சமனான சக்தியை அல்லது அதோட கூடிய சக்தியை நீங்க கொடுக்கும். விளங்குதோ? அப்ப இந்த தூரம் கூட கூட கூடினா என்ன நடக்கும்? இந்த கருவுக்கும் இந்த இறுதியோட்டு இலத்திரனுக்குமான தூரம் கூட போகுது. அப்ப கருவுக்கும் இறுதியோட்டு இலத்திரனுக்குமான தூரம் கூடினால் என்ன நடக்கும் சொல்லுங்க? கருவுக்கும் இறுதியோட்டு இலத்திரனுக்குமான தூரம் கூடினா என்ன நடக்கும்? தூரம் கூட கூட இந்த இறுதி ஓட்டில் இருக்கிற இலத்திரன் மீதான கவர்ச்சி குறை. சோ நாங்க ஒரு கொஞ்சம் சக்தியை கொடுத்தாலே அந்த இலத்திரன் என்ன செஞ்சிடும்? கலந்து வந்துடும். விளங்குதா? சோ இதான் நாங்க சொல்லுவோம், RI கூடினால் எங்களோட அயனாக்கட் சக்தி குறையும். நாங்கள் வழங்க வேண்டிய சக்தி வந்து என்ன செய்யும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குறைவடையும். இதாலதான் அப்பன் கூட்டம் வழியே பாத்தீங்கன்னு சொன்னாங்க. முதலாம் கூட்டம் மூலத்தை எடுத்துக்கொண்டால் ஐதரசன் லித்தியம், சோடியம் பொட்டாசியம், ருபீடியம் சீசியம், பிரான்சியம். நாங்கள் பிரான்சியம் ஒரு கருத்தொழிப்பாட்டு மூலம் நாங்கள் அவரை பத்தி கதைக்கிறது இல்லை, அது உறுதி இல்லை. விளங்குதோ? ஓகே. இப்படி கூட்டம் வழியை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்டா, கீழ் நோக்கி போப்போ கூடும்னு சொல்லி நாங்கள் முதலாவது வகுப்புல பார்த்தனாங்க. என்ன அணுவாரை சம்பந்தமா நாங்க படிக்கல பார்த்தனாங்க. அணுவாரை வந்து பிரதான சக்தி மட்டங்கள் கூடினால் என்ன செய்யும்? அணுவாரை அதிகரிக்கும். இப்போ கூட்டம் வழியே பயன்பாடு கருவேற்றம் கூடினாலும் பிள்ளைகள், பயன்பாடு கருவேற்றத்துல ஏற்படுற பாதிப்பை விட பிரதான சக்தி மட்டம் அதிகரிக்கிறதால ஏற்படுற பாதிப்பு தான் கூட. சோ உங்களுக்கு பிரதான சக்தி மட்டங்கள் கூட கூட என்ன நடக்கும் என்றால் கூடும். சோ கூடினால் நாங்க வழங்க வேண்டிய சக்தி என்ன செய்யும்? குறைவடையும். சோ ஒரு கூட்டம் வழியை பாத்தீங்கன்னு சொன்னால், கூட்டம் வழியை கீழ் நோக்கி பாத்தீங்கன்னால் கூடுறபடியால் அயனாக்கட் சக்தி என்ன செய்யும்டா பிள்ளைகள்? குறைவடையும். விளங்குதா? ஓகே. இவ்வளவு விஷயம் விளங்கிட்டுதா? ஓகே, திரும்ப சொல்றேன்னு பாருங்க. முதலாவது எங்களுக்கு அயனாக் சக்தி என்னன்னு தெரியணும். என்ன பண்ண அயனாக் சக்தி என்றால், ஜாதாயினும் வாயுநிலை அணு ஒன்றிலிருந்து, சரியானே, ஜாதாயினும் ஒரு மூல் வாயுநிலை அணு ஒன்றிலிருந்து ஒவ்வொரு இலத்திரனை அகற்றுவதன் மூலம் வாயு நிலையில் உள்ள ஓரலகு நேரயன், ஐவனண்டா ஓரலகு நேரயனை உருவாக்குறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய சக்தி அல்லது ஏற்படும் சக்தி மாற்றம்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரடியாக எங்களால் ஒரு அணுவில இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இலத்திரங்களை அகற்றலாமா? இப்ப நேரடியா சோடியத்தின் 3ஆம் அயனாக் சக்தி என்று சொல்லிட்டு நான் சோடியத்துல இருந்து 3 இலத்திரங்கள் அகற்றி Na3+ எடுக்க முடியுமா என்று கேட்டால் இல்ல. இப்படி நாங்கள் I3 எழுதுவது இல்லை. அயனாக்க சக்தி வந்து நாங்க ஒவ்வொரு இலத்திரனா எடுக்கணும். முதல்ல Na+ எடுக்கணும், அதுக்கப்புறம் Na2+ எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் Na3+ எடுக்கணும். சொல்ற விஷயம் இல்லைங்கதா? சோ அயனாக்க சக்திகள் என்றது நாங்கள் ஒவ்வொன்றா தான் அகற்றி கொண்டு வரணும். எங்களால ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட இலத்திரங்கள் என்ன செய்யலாது? அகற்றே இயலாது. அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன மட்டும் முக்கியமா தெரியணும். கட்டாயம் நீங்கள் அயனாக்கள் செய்ய போற ஒரு மூலகம் அல்லது அயன் கட்டாயம் வாயு நிலையில இருக்கணும். வாயு நிலையில இருந்தாத்தான் அது அயனாக்கள். இந்த இடத்துல திண்ம நிலையில போட்டிருப்பாங்க. பழைய கடந்த கால வினாக்கள்ல பாத்தீங்கன்னா இல்ல திண்மம் வந்து போட்டிருப்பாங்க. திண்மம் வந்து போட்டால் அந்த பிழை விளங்குதா? கட்டாயம் ஒரு எண்ணத்துல இருக்கணும், வாயு நிலையில இருக்கணும். ஸோ ஒரு திண்மத்தை நாங்க முதல் வாயு நிலை கொண்டு வந்துட்டு தான் அப்புறம் நாங்கள் அயனாக்கள் செய்வோம். நீங்க எனர்ஜெட்டிக்ல கேள்வி செய்யக்குள்ள கூட பார்த்துருப்பீங்க. நாங்க திண்மத்தை பதங்கமாக்கி வாயுவா கொண்டுருவோம். வாயுவாயு கொண்டதுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன செய்வோம்? அதுல இருந்து இலத்திரனா ஆற்றுவோம். ஓகேவா? சரி. அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம், இந்த அயனாக் சக்தி என்னென்ன காரணிகள் தங்கிருக்கேன்னு பார்த்தோம். அயனாக் சக்தி வந்து கொண்டு வந்து RI அடுத்த இலத்திரன் லேப், அதுல கூடினால் அயனாக் சக்தி என்ன செய்யும் பிள்ளைகள்? குறைவடை. சரியா? ஓகே. அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். இலத்திரன் நிலை அமைப்பு. அடுத்த விஷயம் என்னது? இலத்திரன் நிலை அமைப்பு. இப்ப நாங்கள் ஆவர்த்தனம் வழியே எடுத்துக்கொண்டால் ஆவர்த்தனம் வழியை எடுத்துக்கொண்டால் ஆவர்த்தனம் வழியை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் ஆவர்த்தனம் வழியை என்ன நடக்கும் என்று பார்த்தா ஆவர்த்தனம் வழியை வந்து அணுவாரை வந்து சீராக குறைவடையும். என்ன ஆவர்த்தனம் வழி அணுவாரை சீராக குறைவடையும். அப்ப ஆவர்த்தனம் வழி அணுவாரை சீராக குறைவடைஞ்சா அயனாக் சக்தி என்ன சொன்னும்? சீராக அதிகரிக்கும். ஆனால் அயனாக் சக்தி சீராக அதிகரிக்குமான்னு கேட்டா இல்ல. 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்களுக்கு சீரான வளைநெறி மாறல காண்பிக்கும்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். சரிதானே? ஓகே. அதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி சீராக மாற்றம் அடையாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குத்தான் இந்த 2வது காரணி முக்கியமானது. எது? இலத்திரன் நிலை அமைப்பு. சரியா? இலத்திரன் நிலை அமைப்பு முக்கியமானது. இந்த இலத்திரன் நிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அப்பன்
எங்களுக்கு NH2 NP3 அடுத்தது NH2 NP6. இது யார் எங்களுக்கு NH2 NP3 என்றது கூட்டம் 2 என்ன கூட்டம் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் 15. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் 18, கூட்டம் 15, கூட்டம் 2, கூட்டம் 18. இந்த 3 பேருக்கும் ஒரு சடுதியான அதிகரிப்பை காண்பிக்கும் அயனாக்க சக்தி, ஒரு சடுதியான அதிகரிப்பு அயனாக்க சக்தி காண்பிக்கும். அது ஏன் என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட இலத்திர நிலையமைப்பு வந்து உறுதியான இலத்திர நிலையப்பாக இருக்கும். உறுதியான இலத்திர நிலையப்பு விளிமிய வாயு அமைப்புல காணப்படும். இந்த உறுதியான இலத்திர நிலையமைப்புல இருந்து நாங்கள் இலத்திரனை எடுக்கிறது என்றது ஆல்ரெடி அது எப்படி இருக்குது, உறுதியான நிலையில் இருக்குது. அப்ப நாங்கள் இதுல இருந்து ஒரு இலத்திரனை எடுத்து விட்டால் அதுல உறுதி என்ன செய்ய போகுது, இல்லாம போகுது. அதுல உறுதி வந்து குழம்ப போகுது. ஸோ எந்த ஒரு மூலகமும் சேர்வையும் தன்னை உறுதியை இழக்கிறதுக்கு விரும்பாது. இப்போ நீங்கள் ஓர்கானிக்ல கூட படிச்சிருப்பீங்க, 27 பெச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் 26 பெச்சாக்கள், அடுத்தது வந்து 25 ரிப்பீட் பெச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சொல்லுவோம் இந்த பென்சின் வந்து இலத்திர நாட்ட பிரேடு தாக்கத்துல ஈடுபடும், இலத்திர நாட்ட கூட்டல்ல ஈடுபடாது. இலத்திர நாட்ட கூட்டல்ல ஈடுபட்டா என்ன பிரச்சனைடா, அதுல தொடர்ச்சியான பரிவு இல்லாம போய் அதுல உறுதி குறைஞ்சிடும். ஸோ எந்த ஒரு சேர்வையும் தன்னை உறுதியை இழக்கிறதுக்கு விரும்பாது. ஸோ இது உறுதியை இலக்கோணமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், கூடியளவான சக்தியை கொடுத்து தான் அதுல இருந்து இலத்திரன் அகற்ற வேண்டும் வரும். விளங்குதா? ஸோ இப்படி இந்த கூட்டம் 2, கூட்டம் 15, கூட்டம் 18 வந்து ஒரு சடுதியான அதிகரிப்பை காணும். சரியா? ஸோ இலத்திரன் நிலையப்போட எப்படி அயனாக் சக்தி மாற்றம் அடையுதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி. அடுத்தது வந்து இந்த 2ஆம் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள்ல அயனாக்க சக்தி எப்படி மாறுபடுது, I1 இருக்கட்டும், I2 இருக்கட்டும், I3 இருக்கட்டும், I4 இருக்கட்டும், எது கேட்டாலும் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரே கிராஃப் தான், வரைவு ஒன்று தான். சரியா? நாங்கள் மூலகம் இருக்கிற இடத்தை மட்டும் மாற்றி விட்டோம்டா. சரி, ஓகே. சரியா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஹைட்ரஜன் நிலை வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில வரும். சரிதானே? ஸோ HHE லண்டன் BeBC. ஓகே, சரிதானே? இந்த ஓடல்ல வரும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன், அடுத்து சோடியம் வந்து வரும். இல்ல பாத்தீங்கன்னா இது வந்து நான் இப்ப கீறிக்கிறது வந்து I1 முதலாம் அயனாக்க சக்திக்குரிய வரைவு தான் நான் கீறிக்கேன். I1 எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் அப்ப அயனாக்க சக்தி I1 கூடினது வந்து எங்களுக்கு 18ஆம் கூட்டம் மூலகங்களா இருக்கும். ஏன் 18ஆம் கூட்டம் மூலகங்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஹீலியமா இருக்கட்டும், நியோனா இருக்கட்டும். இப்ப நியோன் இலத்திர நிலை என்னன்னு வரப்போது 1s2 2s2 2p6. ஓகே, ஹீலியம் நியோன் அது 1s2 வரும், இது 1s2 2s2 2p6 என்று வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா NH2 NP6 என்று சொல்லுவோம். இந்த இலத்திர நிலை இப்ப நாங்கள் சொல்றது NH2 NP6. இது ஒரு விளிமிய வாயு அமைப்பு, ஒரு உறுதியான இலத்திர நிலை. இந்த உறுதியான இலத்திர நிலையில இருந்து நாங்கள் ஒரு இலத்திரன் அகற்றணுமாக இருந்தால் நாங்கள் கூடியளவான சக்தியை கொடுக்கணும். அதாவது தான் பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் கூட்ட மூலகங்களுக்கு முதலாவது அயனாக்க சக்தி வந்து கூடியதாக இருக்கும். ஸோ I1 கூடினது யாருன்னு பாத்தீங்கன்னா 18. நாங்க இதை 0 மட்டும் சொல்றோம், நாங்கள் தானே 0 மட்டும் சொல்லலாம். ஓ இல்ல படிச்சு நீங்கள் 0. சரி, ஏன் அப்படி சொல்றேன் என்றால் உங்கள்கிட்ட எது கூடினது என்று சொல்லி கேட்கிறாங்களோ, உங்கள்கிட்ட I1 கூடினது என்று சொல்லி கேட்டால் அதுல இருந்து ஒன்றை கழிங்க. அப்ப 1ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 0. 18ஆம் கூட்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? குறைஞ்சது எது கேட்கிறாங்கன்னு சொன்னால் அதே நம்பர் I1 கேட்டால் முதலாம் கூட்டம். அப்ப I1 குறைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரூப் 1 இருக்கும், முதலாம் கூட்டம் இருக்கும். பாருங்க, I1 குறைஞ்சாக்கள் எல்லாமே லித்தியம், சோடியம், ஹைட்ரஜன் முதலாம் கூட்டம் மூலங்களா இருக்கும். ஏன் இந்த முதலாம் கூட்டம் மூலங்களுக்கு I1 குறைவென்று பார்த்தா பிள்ளைகள், இப்ப நாங்க சோடியத்தை எடுத்துக்கொண்டால் சோடியத்துக்கு என்ன இலத்திர நிலை? 1s2 2s2 2p6 3s1. அதாவது இவங்களோட இலத்திர நிலைப்பு விளிமிய வாயுக்கு வெளியில NS1 என்று இருக்க போகுது. இந்த நாங்க இலத்திரன் அகற்றது முதல் அணு நிலையில இவங்களோட இலத்திர நிலைப்பு பாத்தீங்கன்னா விளிமிய அமைப்புக்கு வெளியில NS1 என்று வரப்போகுது. அப்ப விளிமிய அமைப்புக்கு வெளியில NS1 வருதுண்டா இது ஒரு உறுதி குறைவான இலத்திர நிலை அமைப்பு, உறுதி இல்லை. அப்ப ஒரு உறுதி அடையணும்னா என்ன செய்யணும்? இந்த NS1 இருக்கிற இலத்திரனை கலட்டி விட்டா சரி.
அதை இழந்தா விளிம்பி அமைப்பு வந்துடும். இதை இழந்துட்டாங்கன்னா விளிம்பி அமைப்பு. இதை 3s இழந்தால் 1s2 2s2 2p6 நியோண்ட விளிம்பி அமைப்புக்கு வரும். சோ அப்ப இவருக்கு இலத்திரன் இழந்தால் தான் உறுதியின் நிலைக்கு வருவாரு. சோ இலகுவா என்ன செய்யும், அது இலத்திரனை இழக்கும். சோ அதாலதான் பாத்தீங்கன்னா I1 வந்து குறைஞ்சது எத்தனையாம் கூட்டம் மூலமா இருக்கும்னு பார்த்தா முதலாம் கூட்டம் மூலம். அதுலயும் எதுக்கு நல்லா குறைவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கீழே இருக்கிறார்கள். ஏன் கீழே இருக்கிறார்கள்? ஒரு கூட்டத்துல என்ன உங்களுக்கு தெரியும், கூட்டம் வழியே ஆற கூறுறபடியா அயனாக்சக்தி என்ன செய்ய போகுது, குறைய போகுது. சோ ஒரு கூட்டத்துல எது நல்லா கீழே இருக்குதோ அதுக்கு தான் அயனாக்சக்தி குறைவா இருக்கு. அதே மாதிரி எதுக்கு அயனாக்சக்தி கூட வரைக்கும் பார்த்தால் பாருங்க, 18ஆம் கூட்டம் மூலமா இருந்தாலும் அதுல யாரு கூட, ஹீலியம் மேல இருக்கிறாள். ஏன்னா மேல இருக்கிறாளுக்கு ஆற சின்ன. சோ அயனாக்சக்தி கூட வரைக்கும். சொல்ற விஷயம் விளங்கிட்டுதான்? ஓகே, இது I1. அப்ப உங்களுக்கு I2 கேட்டா என்ன செய்யறது? இப்போ ஒரு ஆவர்த்தனத்தை தந்துட்டு 2ஆம் ஆவர்த்தனம் தந்துட்டு மூலங்களை வந்து I2 அதிகரிக்கிற ஒழுங்குல கேட்டா என்ன செய்யறது? பெருசா ஒன்றும் இல்லை பிள்ளைகள், அதே கிராஃப் தான், இதே வரைவு தான். ஆனா இதுல நாங்க என்ன சொல்லணும் என்றால், உங்களுக்கு தெரியும் I2 யாருக்கு கூட வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, I2க்கு யாருக்கு கூட வரைக்கும் நினைக்கிறீங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், செட் பாக்ஸ்ல போடுங்க. யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? I2 கூடினது பாத்தீங்கன்னு சொன்னா, I2 கூடினது வந்து முதலாம் கூட்ட மூலங்கள். I2 கூடினது முதலாம் கூட்டம். நான் சொன்னா எது கேட்கிறாங்களோ அதுல இருந்து ஒன்றை கழிங்கன்னு சொன்னா. சோ 2ல இருந்து ஒன்றை கழிச்சா முதலாம் கூட்டமா இருக்கும். ஏன் முதலாம் கூட்டம்னு சொல்லி பார்த்தா இங்க கவனிங்க, நாங்க இப்ப I2ன்றது எங்க இருந்து இலத்திரன் அகற்றப்படும் பார்த்தா Na+ தானே. I2ன்றது Na+ இருந்து அகற்றப்படும். சோடியத்தின் 2வது அயனாக்சக்தி என்றது நாங்கள் Na+ இருந்து ஒரு இலத்திரன் அகற்றப்படும். அப்ப Na+ இருந்து ஒரு இலத்திரன் அகற்றி நாங்கள் Na2+ கொண்டு வாரதுதான் என்னது, Na2+ கொண்டு வாரதுதான் என்னது, 2ஆம் அயனாக்கட் சக்தி. விளங்குதா? அப்ப இதுல வர்ற இலத்திரன் இப்ப என்னன்னு வரப்போகுது எங்களுக்கு, 1s2 2s2 2p6. உங்களுக்கு தெரியும், வெறும் 3s1ல இருந்து இலத்திரன் அகற்றி இப்ப Na+க்கு வந்ததுக்கு பிறகு இவருக்கு 1s2 2s2 2p6 வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன இலத்திரன் நிலைப்பு, விளிமிய வாயு இலத்திரன் நிலைப்பு. அப்ப விளிமிய வாயு இலத்திரன் நிலையப்பில இருந்து நாங்கள் ஒரு இலத்திரன் அகற்றுன்றது லேசுப்பட்டவே இல்லையா? இல்ல, நாங்கள் சக்தியை கூட கொடுக்கணும். சோ அதால தான் பாத்தீங்கன்னா I2 யாரை கூடன்னு சொன்னால் முதலாம் கூட்டத்துக்கு I2 கூட வரைக்கும். இப்ப I2 குறைஞ்சது எதா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதே நம்பர் 2ஆம் கூட்டம். I2 குறைஞ்சது 2ஆம் கூட்டம். ஏன் I2 குறைஞ்சது 2ஆம் கூட்டம்? பாருங்க, நாங்க மெக்னீசியத்தை எடுத்துக்க வைப்போம். மெக்னீசியத்தை எடுத்துக்கொண்டால் மெக்னீசியத்துக்கு அணுவன் 12 புள்ளி, மெக்னீசியத்துக்கு அணுவன் 12. அப்ப மெக்னீசியத்துல 2ஆம் அயனாக்சக்தி என்றது நாங்கள் எங்க இருந்து இலத்திரன் அகற்றணும், Mg+ இருந்து. அப்ப Mg+க்கு என்ன இலத்திரன் நிலைப்பு, 1s2 2s2 2p6 3s2ல இருந்து ஒரு இலத்திரன் அகற்றி 3s1ல வந்திருக்கிறார். இப்ப இந்த 3s1ல இருக்கிற இந்த இலத்திரனை நாங்கள் அகற்றுறதுன்றது கஷ்டமா இருக்குமா லேசா இருக்குமா? மெக்னீசியத்துல I2 எங்க இருந்து தூக்கணும், 3s1. ஆல்ரெடி சோடியத்துக்கு இருந்தது அதே இலத்திரன் இப்ப இவருக்கு வந்துட்டு. அப்ப இப்ப இவர் என்ன செய்வாரு, டக்குண்டு இந்த ஒரு இலத்திரனை அகற்றிட்டு இந்த இலத்திரனை கொடுத்துட்டு தான் விளிம்பி அமைப்பு அடைகிறதுக்கு தான் பாப்பாரு. விளங்குதா? தான் இதுல இருக்கிற இலத்திரனை கொடுத்துட்டு தான் விளிம்பி அமைப்பு அடையத்தான் பாப்பாரு. அப்ப மெக்னீசியத்துல 2ஆம் அயனாக்சக்தி என்றது நாங்கள் Mg+ இருந்து ஒரு இலத்திரன் அகற்றி Mg2+ கொண்டு வரணும். இது எங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமான செயற்பாடாக இருக்காது. ஏனென்று சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், ஏனென்று சொல்லி பார்த்தால் இவருக்கு விளிம்பி அமைப்புக்கு வெளியில ஒரு இலத்திரன் இருக்குது. அப்ப இவர் இந்த ஒரு இலத்திரன் நீங்க கொடுத்துட்டாருன்னா டக்குனு விளிம்பி அமைப்புக்கு வந்துருவாரு. டக்குனு விளிம்பி அமைப்புக்கு என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு. சோ டக்குனு இலத்திரனை இழந்துட்டு விளிம்பி அமைப்புக்கு வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா யாரு கூட இருப்பாரு, சரியா? மேலைக்கு எது குறைவா இருக்கும், கிளைக்கிறது வந்து நல்ல குறைவா இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதானே? ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட்டத்துல மேலுக்கிறதுக்கு 6 சின்ன. சோ அயனாக்சக்தி கூட வரைக்கும், கீழைக்கிற ஆளுக்கு அயனாக்சக்தி குறைவா இருக்கும். அப்ப I2 பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 2ஆம் கூட்டம். அதுலயும் எதென்று பார்த்தா நல்லா கீழைக்கிறார்கள். பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், செரன்சியம், பேரியத்துக்கு தான் நல்ல குறைவா இருக்கு. விளங்குதோ? ஓகே. அப்ப உங்களுக்கு I2 கிராஃப் கேட்டா நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் I2 கூடினது யாரு, முதலாம் கூட்டம் மூலம். சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ரைட் கலர் மார்க்கர் எழுதுறேன் பாருங்க. இந்த முதலாம் கூட்டம் மூலத்தை கொண்டு டாப்ல எழுதணும். அப்ப என்ன செய்வீங்க, இந்த இடத்துல கொண்டு லித்தியத்தை போடுவீங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு லித்தியம் வந்தா இந்த இடத்துல யாரு வரும், பெர்லியம் வரும். பெர்லியம் இருக்கிற இடத்துல யாரு வரும் சொல்லுங்க, போரோன் வரும். விளங்குதா? போரோன் இருக்கிற இடத்துல யாரு வரும், இப்ப கார்பன் வரும். கார்பன் இருக்கிற இடத்துல யாரு வரும், நைட்ரஜன். நைட்ரஜன் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல இப்ப யாரு வரும், புளோரின். புளோரின் இருக்கிற இடத்துல இப்ப யாரு வரும், நியோன் வரும். இப்ப நியோன் இருக்கிற இடத்துல யாரு திரும்ப வரும் சொல்லுங்க பாப்போம், சோடியம் வரும். சொல்ற விஷயம் விளங்குதா? இப்போ பழையபடி 2ஆம் அயனாக்சக்தி கூடினாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் கூட்டம் மூலங்களாக. இப்படி உங்களுக்கு I3 கேட்டால் I3 கூடினது யாரு, 2ஆம் கூட்டம். அப்ப இந்த டாப்ல யாரு வருவாண்டா, பெர்லியம் வரும்.
சொல்ற விஷயம் இல்லைங்க. அப்படியே மூலகங்களை மேல கொண்டு போனீங்கன்னா சரி, டொப்ல வெர்லியம் வரும். அடுத்தது 4வது கேட்டாங்களாக இருந்தால் போரான் வரும் இல்லைங்கதா. ஸோ எந்த அயனாக்ஸ் எது கேட்கிறாங்களோ அது உங்களுக்கு தெரியும், எந்த கூட்டம் கூடன்னு தெரியும். நான் சொன்னேன், எது கூடன்னு கேட்டால் என்ன செய்யுங்கன்னா கேட்கறதுல இருந்து ஒன்றை கழிங்க. எது குறையண்டு கேட்டால் அதே நம்பரை போடுங்க. இப்போ I2 கூடினு கேட்டால் ஒன்றை கழிச்சா முதலாம் கூட்டம், I2 குறைஞ்சதுன்னு கேட்டால் நாங்க அதே நம்பரை போட்டா 2ஆம் கூட்டம் மாதிரி. ஓகே, இவ்வளவு விஷயம் விளங்கிட்டுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரியா? ஓகே, இதற்கா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே? இதற்கா கீறிக்கொள்ளுங்க, கீறிட்டு சொல்லுங்களா. ஓகே, அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த கிராஃப் கீறிப்பீங்க. சரிதானே? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து இந்த முதல் 20 மூலகங்களுக்குமான I1 அதிகரிக்கிற ஒழுங்கு எங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்றால் அந்த கிராஃபை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விட போடையில. அது ஏனென்றா அந்த கிராஃப் வந்து நாங்கள் தனியே 2ஆம் ஆவர்த்தன மூலங்களை மட்டும் கேட்டால் செய்யலாம், 3ஆம் ஆவர்த்தன மூலங்களை மட்டும் தனியாக கேட்டால் நாங்கள் அந்த கிராஃபில் போட்டு எது கேட்டாலும் ஓகே, I1 கேட்டாலும் சரி, I2 கேட்டாலும் சரி, I3 கேட்டாலும் சரி, நீங்கள் அந்த கிராஃபில் போட்டு செய்வீங்க. இப்படி 2 மூலங்களை சேர்த்து கேட்டா, 2 ஆவர்த்தனங்களை சேர்த்து கேட்டா என்ன செய்யறது? அதுக்கு தான் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஓர்டர் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம், லித்தியம், அலுமினியம், கல்சியம். இது உங்களுக்கு லைட்டுக்கு மறைபடுது நினைக்கிறேன். இது கல்சியம். ஓகே, இது அலுமினியம். அடுத்தது மெக்னீசியம், சிலிக்கன், போரோன், பெர்லியம், கந்தகம், கார்பன், பாஸ்பரஸ், குளோரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கன், புளோரின், நியோன், ஹீலியம் என்ற ஒழுங்குல வரும். ஓகே, இதுதான் வந்து எங்கட முதல் 20 மூலகங்களுக்குமான I1 வந்து அதிகரிக்கிற ஒழுங்கா இருக்கு. அந்த கிராஃபும் அதோட இந்த ஒழுங்கும் தெரிஞ்சா நீங்க அயனாக்ஸ் சக்தி சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் என்ன செய்யலாம்? விடையளிக்கலாம். ஓகேவா? சரி, ரெக்கார்டிங் ஆகுதா? சரி, அப்ப உங்களுக்கு அடுத்ததா இனி தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடர் அயனாக்ஸ் சக்தி. தொடர் அயனாக்ஸ் சக்தி என்ன? இந்த தொடர் அயனாக்ஸ் சக்தி என்ன நடக்கும்? கூடுமா குறையுமான்ற விஷயம். தொடர் அயனாக்ஸ் சக்தி என்னென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இலத்திரனை அகற்றி கொண்டு போற செயற்பாடு தான் நாங்கள் தொடர் அயனாக்ஸ் சக்தின்னு சொல்லுவோம். சோடியத்திலிருந்து Na+, இதுல இருந்து Na2+, இதுல இருந்து Na3+, இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இலத்திரனை அகற்றி கொண்டு போற செயற்பாடு தான் நாங்கள் சொல்லுவோம் தொடர் அயனாக்ஸ் சக்தின்னு சொல்லுவோம். சரியா? தொடர் அயனாக்ஸ் சக்தி பெறுமதி எப்பவுமே தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போகும். ஏன், என்ன காரணம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி நாங்கள் சோடியத்தில் இருக்கிற 11 இலத்திரங்களையும் அகற்ற இயலும். சரியா? ஏன் தொடர் அயனாக்ஸ் சக்தி கூடிக்கொண்டு போகும்டா, இப்போ பாருங்க, சோடியத்தில் இலத்திரன் லேபு 1s2, 2s2, 2p6, 3s1 என்று வரும். ஆனா இவர் இலத்திரன் லேபு 1s2, 2s2, 2p6 என்று வரும். விளங்குதா? அப்ப இங்க கவனிங்க, எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் பிரதான சக்தி மட்டம் மாற்றம் அடைவதுன்னு நான் சொல்லி இயலாது. சரியா? எல்லா சந்தர்ப்பங்களையும் பிரதான சக்தி மட்டம் அல்லது இலத்திரன் லேப்பு விளிமிய இலத்திரன் லேப்பு வருதுன்னு சொல்ல. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளிமிய இலத்திரன் லேப்பு வரும். ஆனா அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா விளிமிய இலத்திரன் லேப்பு வராது தானே, 2p5 தான் வரப்போகுது. ஸோ நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விளிமிய இலத்திரன் லேப்பு வர ரீசனா சொல்லிடலாம். நாங்கள் மெயினாக எதை ரீசனா சொல்லுவோம் மட்டும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் கடைசி கிளாஸ்ல பார்த்த நாங்கள் செட் எஃபெக்டிவ் பயன்பாடு கருவேற்றம் என்றது செட் மைனஸ் சிக்மா எனும் சமன்பாடால தரப்படும். பயன்பாடு கருவேற்றம் என்று என்னதால தரப்படும் பிள்ளைகள்? செட் மைனஸ் சிக்மா என்ற சமன்பாடால தரப்படும். ஓகே, அப்ப இதுல எங்களுக்கு இலத்திரன்கள் எண்ணிக்கை குறைய குறைய என்ன நடக்கும் என்றால் திரையீட்டு விளைவு அல்லது திரையீட்டு மாறிலி, சிக்மான்றது திரையீட்டு விளைவு அல்லது திரையீட்டு மாறிலி குறைவடையும். அணுவன் மாற போறது இல்லை. சோடியத்துக்கும் அணுவன் 11 தான், சோடியம் பிளஸுக்கும் அணுவன் 11 தான், சோடியம் 2+க்கும் அணுவன் 11 தான். அப்ப அணுவன் மாறாது, செட்ன்றது அணுவன். அப்ப அணுவன் மாறாது, இது குறையுது. சோ பயன்பாடு கருவேற்றம் என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடும். பயன்பாடு கருவேற்றம் என்றா என்ன? ஒரு இலத்திரன் மீதான விளைவுள் கவர்ச்சி. அப்போ ஒரு இலத்திரன் மீதான விளைவுள் கவர்ச்சி கூடக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? இலத்திரன் மீதான விளைவுள் கவர்ச்சி கூடக்குள்ள என்ன நடக்கும்? கிட்ட வரும் என்று சொல்லலாம். அல்லது விளைவுள் கவர்ச்சி என்றது வந்து என்ன சொல்லுங்க? கரு இலத்திரனை பிடிச்சி இழுக்கிறது. சரிதானே? அப்ப கரு வந்து இலத்திரனை பிடிச்சி இழுக்கிற அளவு வந்து கூடுது. அப்ப கூடினா என்ன நடக்கும்? நாங்கள் அந்த இலத்திரனை அந்த கருட கட்டுப்பாட்டுல இருந்து தூக்குறதுக்கு, இலத்திரனை அகற்றுறதுக்கு நாங்க கூடிய அளவான சக்தியை கொடுக்க வேண்டி வரும். அல்லது நீங்க சிம்பிளா சொல்லலாம், ஆரை குறையுது, சோ அயனாக்ஸ் சக்தி கூடுமன்னு சொல்லலாம். விளங்குதா? ஓகே, இவ்வளவுதான் எங்களோட அயனாக்ஸ் சக்தி தியரி. நான் சொன்ன விஷயம் அவ்வளோத்தையும் நீங்க படிச்சு உங்களோட கடந்த கால வினாத்தாள்களை வந்து சரிதானே ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்க செய்தாலே போதும். அவ்வளோத்தையும் செய்தீங்களாக இருந்தால் உங்களோட நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி வார அயனாக்ஸ் சக்தி தொடர்பான கேள்விகளுக்கு விடையை போடக்கூடியதாக இருக்கும். ஓகே, சரி பிள்ளைகள், நாங்களோட கிளாஸை முடிப்போம். சரியா?